ரெட் டிஷர்ட்டாக இருக்குது. இது வேணாம், வேறு ட்ரை பண்ணுவோம். நானும் பார்க்குறேன், தினமும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவன் எங்கே போகிறான்? ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. என்ன வேதவள்ளி, உட்காரு உட்காரு. காலையில இருந்து இங்க ஒரு விஷயம் நடக்குதே, கவனிச்சியா? என்ன சுத்தம் இத கூட பார்க்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? வெயிட் பண்ணு, இப்போ ஒருத்தன் வருவான். என்ன பண்றான்னு மட்டும் பாரு, கையில தான் வச்சுக்கோ. இருந்து இதோட 5வது Dress மாத்திட்டான். 5வது Dress-ஆ? தினம் இந்த நேரத்துல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவன் எங்க தான் போறான்? தெரியலையே. எனக்கு என்னமோ அவன் லவ் பண்றான்னு தான் தோணுது. லவ்வா? என்ன வேதவள்ளி சொல்ற? நம்ம நட்ராஜ் லவ் பண்றானா? அவன் ரொம்ப அமைதியானவனாச்சே. அவன் சாது வேதவள்ளி. கல்பனா, இந்த மாதிரி அமைதியா இருக்கிறவங்கள தான் நம்பவே கூடாது. சாதுவா இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய சேது வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியா சொல்ற? எதுக்கும் நட்ராஜ் கிட்ட ஒரு விசாரணையை போட்டுடலாமா? என்ன? சரி, விசாரிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு விசாரிச்சிடுவோம். வா வா. கல்பனா, பாட்டு சத்தம் கேக்குதா? சரி வா, உள்ள போய் விசாரிப்போம். இரு இரு, ஏன் அவன் வெளியில வரட்டும், வந்த உடனே வச்சுக்கலாம் கச்சேரியா. வர வர, போலாம் போலாம். சூப்பர். தம்பி தம்பி, அண்ணி என்ன நட்ராஜ் பரபரப்பா எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி, சும்மாதான். சும்மாதானா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.